உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட நேம் வந்து தங்கேஸ்வரி. நான் வந்து ராஜபாளையம் பக்கத்துல சேத்தூர்லேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 82. நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து 2022ல கம்ப்ளீட் பண்ணேன். ஷார்ட் அண்ட் டைப்பிஸ்ட்லாம் எப்போ முடிச்சீங்க? ஷார்ட்டன் வந்து நான் போய் ஜாயின் பண்ணது மே 23ல ஜாயின் பண்ணேன். ஃபினிஷ் பண்ணது வந்து ஆகஸ்ட் 24ல ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களோட எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம். எத்தனை கேள்விகள் போட்டீங்க? நான் 145 கொஸ்டின் போட்டேன். எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சிங்க? நான் வந்து தென்காசி டேஃப் அகாடமியில் தான் போய் சேர்ந்தேன். அங்கே போய் ஹாஸ்டலில் வந்து ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் தங்கி படித்தேன். ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியாமல் தான் போனோம். அவங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் போக போக ஃபஸ்ட்டு ரெகுலர் கிளாஸ் போனால் தான் நம்மளுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது தெரியும். அது போக அங்கேருந்து டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஓரளவு கிளியர் பண்ணிடலாம். தமிழுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? நான் தமிழ் வந்து ஸ்கூல் புக் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேஃப்லேருந்து ஒரு 3 புக் கொடுத்தாங்க. அது மட்டும் தான், வேறு எந்த புக்குமே படிக்கல. மேக்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுத்துக்குமே சொல்லுங்கள். மேக்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கவே நம்மளுக்கு ஒவ்வொரு டாபிக் நடத்த ஒவ்வொரு ஒவ்வொரு கொஸ்டின் வைப்பாங்க. அதில் எல்லா மாடலுமே இருக்கிற மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டே நம்ம ஃபாலோ பண்ணாலே அது போதும். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வரும். நம்மளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கம்ப்ளீட். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மேக்ஸ் போட்டு பார்ப்பீங்க? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 hours 3 hours. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். ஜிஎஸ் வந்து புக்கில் உள்ளது தான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா புக்கில் உள்ளது தவிர வேறு அவுட்லேயும் வேறு இதுலேயும் இருக்கும். அதையும் நம்ம தேடி படிக்கணும். அந்த டாப்பிக்கு வெளியே சோர்ஸ்லேயும் இருக்கும். அதையும் நம்ம தேடி படிக்கணும். அது போக ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா பாலிட்டி நல்லா படித்தோம். அதுக்கப்புறம் எல்லா இதுலேயுமே நார்மலாக எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்தோம். இதுக்கு தனியாக அப்படி இம்பார்ட்டன்ஸ் இல்லை. உங்களோட ஒன் டே ஸ்டடி பிளான் எவ்வளோ நேரம் படிப்பீங்க? எப்படி இருக்கும் உங்களோட ஒன் டே ரொட்டீன்? இப்போ நம்ம ஹாஸ்டலில் இருந்தனால இப்போ காலையில் ஒவ்வொரு நேரம் நம்ம நைட் நம்ம லேட்டாக தூங்கினோம்னா காலையில் எந்திரிக்க முடியாது. இப்போ நம்ம காலையில் வேகமாக எந்திரிச்சோம்னா நைட்டு ஒரு 12 மணி வரை படிக்கலாம். இல்லைன்னா காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம். தினமுமே இப்போ டெய்லியுமே படிச்சுக்கிட்டே இருக்க முடியுதா, இல்லை இன்னைக்குனாவது போர் அடிக்குமா படிக்கிறதுக்கு விட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்களா? கண்டிப்பாக போர் அடிக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கே டயர்டாகி உடம்பு முடியலான்னு இது எடுக்கவே முடியாது. புக்கவே எடுக்க முடியாது. படிக்கிறப்பெல்லாம் செல்ஃபோன் உங்களுக்கு ஒரு எப்படி இருந்தது? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு? சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துனீங்களா? படிக்கும் போது இப்போ நெட்டு ஃப்ரீனாலுமே நம்மளுக்கு ஃபோனை எடுக்க தோணாது. எடுப்போம் சாப்பிடும் போது அப்படின்ட்டு ஒரு 200 ஜிபி 200 எம்பி 300 எம்பி அவ்வளோதான் காலியாகும் நம்ம ஃபோனில். ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? இப்போ ஒரு டாபிக் படிக்கோம்னா அது வந்து நம்ம அதை அடுத்து எடுக்கும்போது நம்மளுக்கு புதுசாக தான் தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப அதை படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நம்மளுக்கு மெமரி ஆகும். திரும்ப இப்போ இன்னொருக்கா படிக்கும் போது அந்த இது மறந்துருக்கும். அதுக்கப்புறம் படிக்கும் போது வந்து அந்த இது ஞாபகம் வரும். இன்னும் கொஞ்சம் மறந்துக்க வந்து அடுத்ததை வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஞாபகம் வந்துடும். டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? அதை எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள். சரியான கேள்விகள், தவறான கேள்விகளை நீங்கள் எந்த மாதிரி அணுகுவீங்க? இப்போ நம்ம டெஸ்ட்டு ஒன்று எழுதிட்டு வந்துட்டோம்னா அது வந்து நம்மளே பார்ப்போம். எது தப்பு அந்த மாதிரி பார்ப்போம். இப்போ தப்பானது வந்து சரி இது போடணும்னு நினச்சி இது போட்டோமே அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போது தப்பானது வந்து அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிடுவோம். தப்பான கொஸ்டின்லாம். முதல் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க இல்லையா? நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? என் டைம் இல்லை, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ நோட்ஸ் எடுக்கலைங்கன்னா ரிவிஷன் நம்ம பண்ணும்போது புக்லேயே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு லாஸ்ட் ரிவிஷன் கரெக்டாக பண்ண முடியுதா? நேரம் இருந்ததா? லாஸ்ட் ரிவிஷன் வந்து புக்கை தான் புரட்டணும். டைம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒன்று படிச்சிட்டோம்னா அது படிக்க டைம் இருக்காது தான். இப்போ நோட்ஸ் எடுத்தாலுமே அது 1 2 மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிறனால புக்கே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டோம். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் காலில் பதட்டப்படக்கூடாது. இந்த தடவை வந்து கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டங்கிறனால எல்லா கொஸ்டினையும் பார்க்கணுங்கிறனால அதை ஒவ்வொரு கொஸ்டின் தெளிவாக பார்க்காதனால நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் ஆச்சு. ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம்னா கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். நேர மேலாண்மை எப்படி பண்ணீங்க? தமிழ் எந்த மாதிரி எழுதுனீங்க? அதை பற்றி நான் இந்த தடவை எப்படி டைம் மேனேஜ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு தமிழை பார்க்கவே சரி கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் போயிட்டேன். மேக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து ஒரு மேக்ஸ் ஒரு 1/2 hour கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் தான் ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தமிழ் வந்து அப்போ ஒரு 11:30 கிட்ட முடிக்கோம்னா ஜிஎஸ் வந்து அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து 1 hour தான் ஒதுக்குனேன்.
சரி எழுதணுமோ தெரியலன்னா அது வந்து நமக்கு தெரியாது தான். அதை போட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா அது தெரியாது. நான் குரூப் 2ல அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். இப்போ மேக்ஸ்ல வந்து அது தெரியலன்ட்டு உட்காந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தனால தான் அதில் வந்து வரல. அதனால தெரியலன்னா அது ஏதாவது ஒன்று போட்டுறணும். திரும்ப பின்னாடி வச்சுக்கிட்டு அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டரில் போனேன். அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாமே கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு. ம். ஓகே. இப்போ இப்போ தெரியவே இல்லை, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு இந்த இதில் கை கொடுத்ததுங்களா? இதை எப்படி பயன்படுத்துனீங்க நீங்கள்? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் போகலாம். நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனை பொறுத்து இது வராது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த ஆப்ஷன் எலிமினேஷனில் போகலாம். நீங்கள் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இப்போ படிக்கிறத வந்து ஒவ்வொருத்தவங்க அப்படியே படிச்சுக்கிட்டே தான் போகிறாங்க. நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போட மாட்டேங்காங்க. அதை வந்து ரிவிஷன் பண்ண மாட்டேங்காங்க. அதுதான் பண்ணுற தப்பு. இப்போ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு வந்தாலுமே அதை வந்து நம்ம திரும்ப அந்த கொஸ்டின்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டெனோ நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்றதுக்கு என்ன சர்டிஃபிகேட் உள்ளே கொடுக்கணும்? உள்ளே என்னென்ன செக் பண்ணுவாங்கன்றத சொல்லுங்கள். இப்போ ஸ்டெனோ முடிச்சிருக்கவங்க வந்து போத் ஹையருக்குள்ள சர்டிஃபிகேட்டுமே செக் பண்ணாங்க. டைப்லேயும் அதே மாதிரி போத் ஹையரு. ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி, நம்ம எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் வந்து யூஜி, அதுக்கப்புறம் சிஓஏ, டைப்புக்குள்ளே 2 சீனியருமே, சார்னுக்குள்ளே 2 சீனியர். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் தான் எனக்கு வந்து அவன் வேலை பார்த்து எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினான். அப்பா அம்மாவுமே நல்லா சப்போர்ட். இந்த பார்க்க வரும்போது எதனாலும் வாங்கி தருவாங்க. இன்னொருத்தவங்க காசியன்னு ஒருத்தவங்க எனக்கு அண்ணனோட ஃப்ரெண்டு, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படிக்கிற காலகட்டத்தில் எப்பயாச்சும் செல்ஃப் டவுன் ஆனால் நீங்கள் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? செல்ஃப் டவுன் ஆனால் என்ன, இப்போ படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்ம வீட்டில் நம்ம எப்படியா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுதான் நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ஜேர்னியில்? இந்த ஜேர்னியில் நான் நன்றி சொல்லணும்னா என்னோட ஃபேமிலி, எங்கள் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். அது போக எனக்கு சொல்லிக் கொடுத்த காசி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.